வருமான வரி தாக்கல் செய்வதை எளிமையாக்கும் வகையில் புதிய சாப்ட்வேர் தயாரிப்பதற்காக இன்போசிஸ் நிறுவனத்திற்கு 4241 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வது என மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. அதில் வருமான வரி தாக்கல் செய்வதை எளிதாக்கும் வகையில் புதிய மென்பொருள் தயாரிப்பதற்காக இன்போசிஸ் நிறுவனத்திற்கு 4241 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வது என முடிவு செய்யப்பட்டது. இதன் மூலம் வருமான வரி விவரங்கள் பரிசீலிக்கப்படும் கால அளவு 62 நாட்களில் இருந்து ஒரே நாளாக குறையும். புதிய மென்பொருள் 18 மாதங்களில் முடிக்கப்படும் என்றும் 3 மாதங்கள் சோதனைக்கு பிறகு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் எனவும் அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஏற்கனவே தமிழகத்தில் திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வரும் 13 மத்திய பல்கலைக்கழகங்களின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக கூடுதலாக 3639 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வது என்றும் இந்த பணிகளை 36 மாதங்களில் முடிப்பது என்றும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வங்கி சேவையை அளித்து வரும் எக்ஸிம் வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட மூலதனத்தை 10,000 கோடி ரூபாயில் இருந்து 20,000 கோடியாக அதிகரிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கரிசல் மண்ணின் கதை சொல்லியான கி. ராஜநாராயணனின் இந்த இவள் என்ற புதிய குறுநாவல் சென்னை புத்தக கண்காட்சியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ் இலக்கிய வாசகர்களிடையே இந்த குறுநாவல் முக்கிய பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. வறண்டு போகாத கற்பனை வளமும் படைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற சுய ஊக்கமும் கொண்ட எழுத்தாளனுக்கு வயது ஒரு பொருட்டே அல்ல. அத்தகைய ஒரு படைப்பாளிதான் கீரா என்று அன்போடு அழைக்கப்படும் கி. ராஜநாராயணன். 97 வயதான போதிலும் சோர்வடையாமல் எழுதி வரும் கரிசல் இலக்கிய தந்தையான கி. ராஜநாராயணன் இந்த இவள் என்ற குறுநாவலை புதிதாக எழுதியிருக்கிறார். அவரது அகவையைப் போலவே இந்த குறுநாவலுக்கும் 97 பக்கங்கள்தான். இந்த வயதிலும் பிரமிக்கக்கூடிய நினைவாற்றலுடன் எழுதுகிறாரே என வாசகர்கள் வியந்து பாராட்டுகின்றனர். கீரா மற்றவர்களைப் போல் இல்லாமல் இந்த 96 வயது தாண்டியும் நல்ல ஒரு துடிப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இலக்கிய ஆளுமைன்னு சொல்லணும். இளம்பெண் ஒருத்தியை வயதானவருக்கு மணமுடித்து விடுகிறார்கள். ஆனால் அந்த முதிய கணவர் குறுகிய காலத்தில் இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு அந்த பெண் எதிர்கொள்ளும் சவால்கள், கடந்த கால நினைவுகள் உள்ளிட்டவை குறித்து இந்த குறுநாவல் பேசுகிறது. இந்த குறுநாவல் கீராவின் கையெழுத்தில் வெளியாகி இருப்பதே அதனை பேசு பொருளாக்கி இருக்கிறது. உள்ளடக்கம் மட்டுமல்லாது கி. ராஜநாராயணனின் கையெழுத்து மிக அழகாக இருப்பது கூடுதல் ஈர்ப்பை ஏற்படுத்துவதாக வாசகர்கள் பூரிக்கின்றனர். ஒரு நினைவு கருவூலம் அவர். பொதுவாக வயதானவர்களுக்கெல்லாம் மறந்து போச்சு, நேற்று நடந்ததெல்லாம் மறந்து போச்சுன்னுவாங்க. அவர் அப்படி கிடையாது. ஒரு பெரிய விதிவிலக்கு, ஒரு அதிசயம்னு சொல்லலாம். ஓர் எழுத்தாளனுக்கு படைப்பாற்றலோடு நினைவாற்றலும் கைகோத்து உதவி செய்யும் போது சிறப்பான படைப்பை உருவாக்க முடியும் என்பதற்கு இந்த இவள் குறுநாவலே சான்று. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் செய்தியாளர் சேனாதிபதி.